அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ பொது ஆவுடையார் திருக்கோயில், பரக்கலக்கோட்டை, தஞ்சாவூர். பொதுவாக சைவ வைணவ கோயில்களில் அதிகாலையில் திருக்கோயிலின் நடை திறந்து உச்சிகால பூஜை முடிந்ததும் நடை சாத்துவார்கள். பிறகு மாலையில் சாயரட்சை பூஜையும் இரவில் அர்த்தசாம பூஜையுடனும் நடை சாத்தப்படுவதுதான் வழக்கமாக உள்ளது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தமிழகத்தில் உள்ள ஒரு கோயிலில் இரவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதுவும் வாரத்தில் ஒரே ஒரு முறை, குறிப்பாக திங்கட்கிழமையன்று மட்டும் இக்கோயிலின் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுகின்றன. இக்கோயிலின் மற்றொரு விசேஷம் என்னவென்றால், வருடத்தில் ஒரே ஒரு நாள் பொங்கல் திருநாளில் மட்டும் பகலில் நடை திறக்கப்படுகிறது. இந்த அதிசய கோயில் எங்கு உள்ளது? இக்கோயிலின் புராண வரலாறு என்ன? வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ளது பரக்கலக்கோட்டை ஸ்ரீ பொது ஆவுடையார் திருக்கோயில். இத்தலத்து இறைவன் திருநாமம் பொது ஆவுடையார். வானளாவிய ராஜகோபுரம் இல்லாவிட்டாலும் இயற்கையின் அமைதியான சூழ்நிலையில் அமையப் பெற்றுள்ளது இக்கோயில். எல்லா சிவாலயங்களிலும் கருவறையில் சிவலிங்க திருமேனி மூலவராக இருப்பதை தரிசிப்போம். இங்கே கருவறை உண்டு, ஆனால் சிவலிங்க திருமேனி இல்லை. வெள்ளால மரமாகவே காட்சி தருகிறார் சிவபெருமான். இங்கு சுவாமிக்கென தனி விமானம் எதுவும் இல்லை. மரத்தின் வடிவில் அருளும் சிவபெருமானுக்கு மரத்தின் இலைகளும் கிளைகளுமே விமானமாக அமைந்திருக்கிறது. இங்கு சிவனே பிரதான மூர்த்தியாக இருப்பதால் மற்ற சிவாலயங்களைப் போல் எந்த பரிவார மூர்த்திகளுக்கும் இங்கு சந்நிதி கிடையாது. கோயிலுக்கு வெளியில் வீரசக்தி விநாயகர், காவல் தெய்வம் ஸ்ரீ பெத்த பெருமாள் ஆகியோர் சன்னதி மட்டும் இருக்கிறது. குறிப்பாக அம்பாளுக்கென்று தனி சன்னதிகள் கிடையாது. இங்கு விநாயகர் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பம்சமாக கூறப்படுகிறது. ஒருமுறை பொய்கை நல்லூரில் வெள்ளாள மரத்தடியில் அமர்ந்தபடி வான்கோபர், மகாகோபர் என்ற இரு முனிவர்கள் கடவுளை அடைவதற்கு சிறந்த வழி துறவரமா இல்லறமா என பேசிக் கொண்டிருக்கும் போது அது சற்று வாக்குவாதமாக மாறியதாம். முனிவர்கள் இந்திரனை அழைத்து எது சரி என்று கேட்க, முனிவர்கள் சாபத்துக்கு ஆளாக நேரிடுமோ என எண்ணி இந்திரனோ தில்லை நடராஜனிடம் கேட்டால்தான் சரியாக இருக்கும் என்று கூறினாராம். அதன்படி முனிவர்கள் இருவரும் சிதம்பரம் தலத்துக்கு சென்று சிவபெருமானை வணங்கி, பெருமானே எங்களின் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டினார்களாம். அதற்கு சிவனாரோ, நீங்கள் இதுவரை தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளாள மரத்துக்கு அருகில் உறங்குபுலி, உறங்காபுலி என்ற 2 மரங்கள் இருக்கின்றன. அங்கே இருவரும் காத்திருங்கள், இங்கே பூஜைகள் நிறைவடைந்ததும் வருகிறேன் என்று அருளினாராம். சிதம்பரம் தலத்தில் அர்த்தசாம பூஜைகள் முடிந்து நடை சாத்தப்பட்ட பிறகு பொய்கை நல்லூருக்கு வந்தார் சிவபெருமான். இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரம் போனாலும் சரி, நெறி பிறழாமல் நேர்மையுடன் இருந்து ஒருமித்த மனதுடன் ஆழ்ந்த இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். இவையே போதும் என்றும் இல்லறம் துறவரம் இரண்டும் சிறந்தவை என்றும் தீர்ப்பு கூறி அருளினாராம் சிவபெருமான். அப்போது முனிவர்கள், இங்கேயே இருந்து எங்களையும் எங்களைப் போன்ற முனிவர் பெருமக்களையும் உலகத்து மக்களையும் காத்து அருள வேண்டும் என வேண்டினார்களாம். அப்படி அந்த வெள்ளாள மரத்தில் இறைவன் ஐக்கியமாகிய திருத்தலமே பரக்கலக்கோட்டை சிவாலயம். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. இவ்வாலயத்தில் வான்கோபர் அலங்காரத்துடனும் மகாகோபர் துறவி கோலத்திலும் ஒரு புளிய மரத்தின் கீழ் சிலை வடிவில் இருக்கின்றனர். ரூபமாகவும் அரூபமாகவும் அருவுருவமாகவும் வழிபடப்பெறும் சிவபெருமான் இத்தலத்தில் வெள்ளாள மரத்தின் வடிவில் அருள் செய்கிறார். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே.
கோயில் திறக்கப்படும் போது வெள்ளாள மரத்தின் முன்பக்கத்தில் ஒரு பகுதியில் மட்டும் சந்தன காப்பு சாத்தி வஸ்திரங்கள் அணிவித்து சிவலிங்கமாக அலங்காரம் செய்கின்றனர். அப்போது சன்னதிக்குள் மரத்தை காண முடியாதபடி சுற்றிலும் வெண்ணிற துணியால் மறைத்து விடுவார்களாம். நமக்கு லிங்க ரூபம் மட்டுமே தெரிகிறது. அனைவருக்கும் எளிதாய் ஊரெல்லாம் கோயில் கொண்ட லிங்க ரூபனே. மூலஸ்தானத்திற்குள் ஆலமரத்திற்கு முன்பாக சிவனின் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதாம். சிவபெருமான் முனிவர்களுக்கு காட்சி தந்ததன் அடையாளமாக பாதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். முனிவர் பெருமக்களுக்கு கார்த்திகை மாத சோமவாரத்தில் சிவபெருமான் திருக்காட்சி தந்து உபதேசித்து அருளினார் என்பதால்தான் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. உலகின் அனைத்து தலங்களில் உள்ள இறைவனும் அர்த்தசாம பூஜைக்கு பின்னர் கூடுகிற இடம் சிதம்பரம் திருத்தலம் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சிதம்பரத்தில் அர்த்தசாம பூஜை முடிந்ததும் சிவபெருமான் இங்கே வந்ததால் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையன்று நள்ளிரவு மட்டும் நடை திறக்கப்படுகிறது. அப்போதுதான் சுவாமியை தரிசிக்க முடியுமாம். அன்றிரவு சுவாமிக்கு அலங்காரமும் பூஜைகளும் நடைபெறுகிறது. அதன்பின்